friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிம்பிளான ரங்கோலி ப்ளஸ் பாஸ்தா பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்.
பாஸ்தா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பெண்ணை பாஸ்தா எடுத்துருக்கிறேன். நான் பாதி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு க்ரீன் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு கேரட் எடுத்துருக்கிறேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு வீட்டிலே பண்ண சாஸ் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, பெப்பரு, சில்லி ஃப்ளேக்ஸு, 5 பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, சீஸ் எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இந்த டைமில் பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை வேக்காடு வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்குது. அரை வேக்காடு வெந்துச்சு. இப்போ பாஸ்தாவை எடுத்துடலாம். பாஸ்தா வேக வச்ச தண்ணியிலே இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். அரை வேக்காடு வெந்தக்க போதும். இப்போ எடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியை நறுக்கி வச்சு பூண்டியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியை நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சுக்கிற கேரட்டு, ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். கூடவே கேப்சிகமாக சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சாஸை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சு பாஸ்தா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்தா மேலே கொஞ்சம் துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.